அந்த வேலை முடித்து விட்டது. இதுக்கு மேலதான் சொந்த வேலை கொஞ்சம் பாக்கி. ஏன்னா இப்படியே வந்து நான் தாயை சந்தித்து விட்டு சென்று விட்டால் என் அருமை பெருமை என்னவென்று ராவணனுக்கு தெரியாமல் போய்விடும். இருந்தாலும் சத்திய வேந்தனாக தமிழ் வேந்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ராவணேஸ்வரனுக்கு சில புத்திமந்திகளை போட்ட வேண்டும் என்றால் இப்போது இந்த அசோகவனத்தை அழித்தாதான் உதவி செய்கிறேன். வந்ததாம் குரங்கு அழித்ததாம் இந்த தென் இலங்கை. அசோக வனத்தில் அனைத்தையும் அழைத்திருக்கின்றது தென் இலங்கையில். ஆஹா, இதற்கு தகுந்த ஆள் யார் இருக்கிறார்? சீக்கிரம் அழைத்து வாருங்கள். அந்த குரங்கை கட்டி இழுத்து வர வேண்டும். அவன் சென்றால் தான் வர முடியும். சீக்கிரம் கட்டி இழுத்து அந்த வானரத்தை. அப்பா சீக்கிரம் சும்மா விடலாமா? விடக்கூடாது. இப்பொழுது சென்று உண்டு என்று சொல்வார்கள். அருமையான மேடை பாட்டு கொஞ்சம் நல்லா தூங்கும். குரங்கு புடிதான் வந்துக்கிறான். எதுக்கு வந்துக்கிறான்? குரங்கு புடியா என்ன பண்றா? வானரம் அழித்தலாம் அசோகவனம். பேர்பட்ட அசோகவனத்தை அழித்து விட்டு சென்றிருக்கிறது. அந்த வானரம் எங்கடா இருக்கு? அந்த குரங்கு எங்க இருக்கு பாரு. பாரு. என்னடா என்னடா பத்துக்குது பாரு. காலை கலப்பீங்க. புடிச்சு ஒரே போட்டு உள்ள அமுடா ஒரே அமுக்கு அவனை பிடிச்சி இருக்கணும் தெரியல. என் சாமர்த்தியம் நீ பாக்கல. என்ன சாமர்த்தியம்? சீக்கிரம் ஆகட்டும். அதே பாரு பிஸ்கோத் தின்ற மாதிரி தின்னு. பிஸ்கோத்து ஒரே பார்த்தாயா? பார்ப்பதற்கு சின்ன சிறிய குரங்காக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆணவத்தை பார்த்தாயா? நம்ம இடத்திலே வந்து நம்ம அசோகவனத்தை அழித்திருக்கின்றது. இந்த குரங்கு சும்மா விடலாமா? விடக்கூடாது. நான் வந்தது தவறு என்று கூறி என் பாதத்தில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த நேரத்தை விட்டு ஓடிவிடு. பாதத்திலே வீழ்ந்து நான் மன்னிப்பு கேட்டு விடுறான். நீ யாரா முதலில் அதை கூறடா. 10 சிரம் 20 கரம் கொண்டவன் என்ற தந்தை ராவணன். அந்த ராவணேஸ்வர மைந்தன் இந்திரஜெயித்தன். இந்திரஜெயித். இந்த ஊர் செக்குன்னு வாங்கலாம் தானே. எந்த ஊர் செக்கு? இந்த ஊர் செக்கு. மூஞ்சில காட்டு. இந்திரஜெயித் நீதானா? அட மத்தி
தெரியல எனக்கு வரும்போதே என் பொண்டாட்டி சொன்னான். என்னன்னு சொன்னா? யாருமோ என் முகத்தான் முடிச்சுட்டு போறா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. இதுதான் நீ முன்ன போ, நான் பாத்துக்கிறேன். எங்க ஐயோ எதற்கு வாயில வச்சிங்க? ஏய் என்ன பிடிக்க வந்துருக்கானா? ஏய் என்ன பிடிக்க வல்லவே எனக்கு உண்டா? இது ஒரு அர்த்தம் தானே. அவ யாரு? யாரு? சூர்பனகை. சூர்பனகை அத்தை. ஆமா. பெண் கொடுத்து பெண் வாங்கியோ. என்ன ஊர் உங்க? மாமா மாமி. அட மாமி உங்க போற போது இவங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. அதனால இப்பொழுது முறையா ஒரு யோசனை. இவனை பிடிக்க வேண்டும் என்றால் இவனை பார்த்தா சாதாரணமான ஆளா தெரியவில்லை. ஏதோ விஷயம் இருக்கு. இவனை நம்மள எதிர்த்து போராட முடியாது. அதனால நான் வாங்கின ஒரு நேரத்துல பிரம்மாஸ்திரம் அதை கொண்டு கட்டினால் யாராக இருந்தாலும் 3.25 நாளைக்கு கட்டு உண்டுதான் இருக்க வேண்டும். இப்பொழுது பிரம்மாஸ்திரத்தால் அவரை கட்டு போர் புரிய கூடாது. ஆமா, அதனால பிரம்மாஸ்திரத்தை ஏவிக்கிறீங்க. எங்க கொண்டு போக போறீங்க? என் தந்தையிடம். இப்பொழுது என்னுடைய நாட்டுக்கு இந்த நாடு ராவணே தென்னிலங்கை. நான் இருக்கிற எந்த நாடு? இது தென்னிலங்கை தாடா. இது அசோகவனம். சரி, அரசவைக்கு என் தந்தை இடத்தில் எடுத்து செல்ல போகிறேன். என்ன பண்ண சாப்பாடு போட போறான். அப்படி சாப்பிடு. என்ன ஒரு குரங்கு நம்மள பத்தி தெரியல. இப்ப பேசுறாங்க. ஒன்னு 2 3 வச்சுக்கிறதா? 1க்கு 3. சரி வாங்க பார்க்கலாம். பேசுறது நேரம் இருக்கு. எங்களுடைய அனுமதியின்றி எங்களுடைய நாட்டுக்கு வந்ததுமின்றி என்னுடைய மகள் அச்சய அனைவரையும் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய படைகளை கொண்டிருக்கின்றாயே, நீ யார்? அப்பா நீங்கள் யார்? இந்த தென்னலுக்கு அனுமதி. அது மட்டும் இல்லாமல் அசுரகுல கூட்டத்திற்கெல்லாம் தலைவர் நீங்கள் அமர்ந்து பேச வேண்டும். இதோ இருக்கின்றாரு இந்த குரங்கு புயல். அவனுக்கு அமர்வதற்கு சிம்மாசனம் கொடுக்க கூடாது. அவனை நிற்க வைத்து கேட்க வேண்டும். அதற்கு தான் அவனை கேள்வி 3.25 நாழிகை முடிந்து விட்டது. பிரம்மாஸ்திரம் என்னை விட்டு விலகிவிட்டது. நாமகாரியமாக வந்திருக்கிறோம். வந்திருப்பவன் தூதுவர் என்று தெரிந்தும் இறைக்காமல் ஆசனம் கொடுக்காமல் இதோ தமிழ் வேந்தனாக விளங்கக்கூடிய இந்த ராவணனும் அவனுக்கு மகனாக பிறந்த இந்த ஒரு செக்கு இவனும் நான் நின்று கொண்டு பதில் சொல்ல வேண்டுமா? அவருக்கு கொண்டு கேள்வி கேட்க வேண்டுமா? யாருக்கு பெரிய நான் கூறுகிறேன் கேளனா. இப்போது ராமபுரான திருநாமத்தை சொல்லி இலக்கிய சொந்தமான வாழ்நாள் வாழ்க்கொண்டு கட்டி அந்த கேள்விக்கு நான் பதில் கூறுகிறேன். கோட்டை கட்டி என் தலைக்கு மீது அமர்ந்திருக்கின்றாயே, யாரடா நீ?
துண்டா நறுக்குவோம் உடலை. என் ஐயர் கட்டளை இப்ப நான் உனக்கு தொடலை. மகனாக என்னை மாறும் என்று அழைப்பார்கள், ஆஞ்சநேயர் என்று அழைப்பார்கள். தூதுவனாக வந்திருக்கிறேன். தூதுவனாக வந்ததுமின்றி என்னுடைய நாட்டுக்கு வந்ததுமின்றி என்னுடைய சேனா செய்தி ஆமா ஆஞ்சநேயர் என்கின்றாயே, வாலியின் தங்கையின் மைந்தன் தானே, நீ மகன் தானே? ஆமா ஆமா. அதாவது வாலியின் தங்கை அஞ்சனா தேவி, அஞ்சனா தேவியின் மகன் ஆஞ்சநேயர். என்னுடைய நண்பன் அந்த வாலி சேவமாக இருக்கின்றார். தம்பி மலையால் தன்னை அந்த வாலி எப்பவோ காலி. உன்னுடைய ஐயன் ராமபிரான் காலத்துல என்னுடைய நண்பன். எவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்தால் என்னுடைய சிம்மாசனத்துக்கு வாரினால் கோட்டை கட்டி என் தலைக்கு மீது அமர்ந்திருக்கின்றாய். ஆமா, நீ யார்? உன்னுடைய ஊர் பேர் என்று கூறினார். செய்தி தலங்களை பெண்ணதாகி ராமசாமி தூதனானடா, எந்த பெயர் அனுமந்தானடா, ராமசாமி தூதனானடா. பிறக்கும் பொழுது சூரியனை கனி என்று விழுங்கிச் சென்றாயே, அந்த ஆஞ்சநேயர் இல்ல சித்ராவில் இசைப்பாட்டி அஜய முட்டு வந்தாயே, அந்த குரங்கன் இல்லை கல்யாணமே ஆகாமல் பிரம்மச்சாரியாக இருக்கிறாயே, அந்த குரங்கனா? நீ எந்த குரங்கனா? 4 குரங்குகளை எந்த குரங்கை நீ கேட்கிறாய்? அதே 4 கேள்வி நான் கேட்கிறேன். கைலங்கிரி மலையை வேலோடு பெருக்க வேண்டும் என்று வேலோடு பெருக்கும் பொழுது அன்னை சக்தியாளத்துடைய கட்டை வரலாறு மலை அழுத்து மலையின் அடியிலே மாட்டிக்கொண்டு 10 ஆகாயத்தில் அகப்பட்ட எலியை போல அகத்திலே வீரை போட்டுக்கு சென்று நாளது தோல்வி விட்டு ஓடி வந்தானே, அந்த ராவணனா? இதை கார்த்திகராஜ அர்ஜுனத்திலே போருக்கு சென்று அடி உதைப்பட்டு திரும்பி பார்க்க ஓடி வந்தானே, அந்த ராவணனா? இல்லை என்றால் கிஷ்கிந்தி ஆளக்கூடிய என்னுடைய மாமன் பாளையத்திலே போருக்கு சென்று அவனுடைய அடியை அடித்து அவருடைய மகனுக்கு அங்குதனுக்கு கிளுகிழுப்ப பொம்மை போல பாலனா மகனே 10 தலை பூச்சி என்று காட்டினானே, அந்த ராவணன், அந்த 4 ராவணன், நீ அந்த ராவணன் சொல்றான். அடிக்க முடியாத பிரமாசத்தை கட்டி எங்க நான் குதிக்கிறேன் கேளா கம்னு ஓடிக்கிறேன். எனக்கு குடிக்கின்றது பூஜம். மகன் எப்படி குடிக்கிறான்? மேகத்தில் மறந்து சம செய்து நான் மேகநாதன் அந்த இந்திரன் ஜெயித்தன் என்று பெயர் படைத்து வாங்கிட்டு வருகிறார். 10 தலை ராவணா, கடைசியாக நேரம் இல்லாத நேரத்தில் உன் 10 சிறைகளுக்கும் மட்டும் அவதி கூறுகிறேன். பொருள் புரட்டுமா? ஒரு தலை இந்த இலங்கையில் 60 ஒரு தலைபட்சமாக ஆட்சி, 2வது தலை
அன்னை ஜானகியை கொண்டு வந்து விட்டு விட்டோமே, கொண்டு போய் விட்டு விடலாமா, விட்டு விட்டால் நமக்கு கேவலமாக போய்விடுமா என்று இருதலை கொள்ளியை போல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். 3 தலை இன்னும் ஞான முத்தல, 4வது தலை இருக்கிறது எல்லாமே உனக்கு நாய் தலை, 5வது தலை என் ஐயன் கடத்திலே இருக்கும் கோதண்டத்தை பார்த்து உன் மனம் என்ன அஞ்சல, 6வது தலை என் அன்னை ஜானகியை கொண்டு வந்து ஐயனத்தை ஒப்படைத்து விட்டு அடையாத 6 தலை, 7 தலை இருக்கு 10 தலை உனக்கு பிரம்ம ஒரு தலைவன் நல்ல எழுதல, 8வது தலை இதுக்கு மேல என்ன கொண்டாலும் உன் தலை கேட்ட போறது இல்ல, 9வது தலை சண்டையா சமாதானமா சொல்லலா உன் ஒப்புதலை, 10வது தலை இல்லை என்றால் மணங்குலை வாழை குலை தென்னங்குலை எப்படி எல்லாம் மேலிருந்து கீழே வந்து சிதறுகிறதோ அதுபோல் 10 சிதறும் சிதறி கேள்வராம். உண்மைதான் தந்தையே. கண்ண கூடுவனே கொல்லுவதற்கு நமக்கு பெரும் பாவமாக ஆகிறது. ஆனால் இப்படி இருக்கிறதா அவனுடைய அந்த ராமன் அந்த கானகவாசி அவனை தான் நமக்கு எதிரி, இவன் நமக்கு எதிரி அல்ல. அதனால் தூதுவனை கொல்வது பாவம். அதனால் இப்பொழுது இவனை என்ன செய்ய வேண்டும்? இவருடைய வாழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கந்தகளை அனைத்து சுற்றி 1000 முறை ஊற்றி தீ வைத்து விடுகிறேன். என்ன பண்ண போறீங்க? தீ வைக்க போறோம். எங்க வைக்க போறீங்க? ஆல்ல எதுல வைக்க போறீங்க? அந்த துணி சுத்தி நெருப்புலையா? ஆமா அது நெருப்புலையா? அந்த நெருப்புல வைப்பாங்க. ஆமா. எங்க 100 கோடி நெய் உள்ளே இருக்குது அரண்மனையில் கூட்டு போயிருங்க. ஏய் நீங்கள் வைக்கின்ற போல தீயா இது இலக்கியமா எதிரியை தீக்கிரியாக்கி காட்டுகிறேன்.